செய்கின்றனர். அவர்கள் ஆற்றில் புனித நீராடி புதிய ஆடைகள் அணிந்தனர். ஆடிப்பெருக்கு பூஜையில் சிறப்பு விளக்குகளை ஆற்றில் மிதக்க விடுவது உள்ளிட்ட நீர் சடங்குகள் அடங்கும். பெண்களும் புனித சுமங்கலி பூஜையை செய்கிறார்கள். சுமங்கலி என்பது தன் கணவருடன் வாழும் திருமணமான பெண் மற்றும் மற்ற திருமணமான பெண்களுக்கு புதிய மங்கள் சூத்திரங்களை புனித திருமண நூல் வழங்குகிறார்கள். ஆடி 18ற்கு 10 நாட்கள் முன்பாக நவதானியங்களை ஒரு தட்டில் தூவி மண் அல்லது எரு கலந்து மூடி வைப்பார்கள். அது வெண்மையாக முளைத்து வளர்ந்திருக்கும். அதை முளைப்பாலிகை அல்லது முளைப்பாரி என்பார்கள். ஆடி 18 அன்று பிற்பகல் வேளையில் முளைப்பாலிகையை ஏந்தி ஊர்வலமாக ஆற்றுக்கு செல்வர். தூய்மையான இடத்தில் பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பர். அவரின் முன்னால் முளைப்பாலிகைகளை வரிசையாக வைப்பார்கள்.